ஜெய் ஸ்ரீராம். ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். எதிர்வரக்கூடிய 25ஆம் தேதி பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருவரங்கத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மேலூர்ல ரொம்ப விமர்சையா 37 அடி ஆஞ்சநேயர் பிரதிஷ்ட பந்தி, அதுல ஒரு கும்பாபிஷேக பெருவிழாவானது நடக்கவிருக்கிறது. ஆன்மீக பக்தர்கள் எங்கு இருந்தாலும் எதிர்வரக்கூடிய 25/3/2026 காலை 9 மணியிலிருந்து 10:30க்குள்ள நடக்கவிருக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்துல நம்ம இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் ஒரு 1000 லட்சோபலட்ச வருடத்திற்கு முன்னாடியே ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சன்னதிக்கு அருகில அந்த ஒரு நின்று அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் என்று ஆகம வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பதற்காக அது உண்மையான தகவலாக நிரூபிக்கப்பட்டு எதிர்வரும் 25/3/2026 அன்னைக்கு ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேய சுவாமி சேவா ட்ரஸ்ட் மூலமாக தென்னிந்தியாவிலேயே மிக உயரமாக இருக்கக்கூடிய நின்ற கோலத்தில் 37 அடி ஆஞ்சநேய பகவான் நமக்கு அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார். 25/3/2026 திரும்ப ஏன் அந்த தேதியை சொல்றேன் அப்படின்னா 25ஆம் தேதி புதன்கிழமை காலம்பரை காலையில 9லிருந்து 10:30க்குள்ள நம்ம எல்லாம் அருள்பாலித்து ராமனுக்கு தாசனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் நமக்கு அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார். எங்கு இருந்தாலும் பக்த கோடிகள் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் முதல்ல நடக்கக்கூடிய இந்த பெருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இதுல நம்ம இருக்கோம். சம்ரோக்ஷணம் அப்படின்னா புதுமையாக கட்டப்பட்டு தெய்வங்களுக்கு புதிய சக்திகளை கொடுக்கக்கூடிய ஹோமங்கள், வேதங்கள், புராணங்கள் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணின சொர்க்கம், நம்ம பண்ணிய புண்ணியம் வாசுதேவ ஐயங்கார் அவர்களுடைய தலைமையில உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேத ஆகம விற்பனர்கள்லாம் வந்து இதை மிக நேர்த்தியா இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை நடத்தவிருக்கிறார்கள். நம்ம திருவரங்கத்துல நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல உலக பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேய பெருமானுடைய 37 அடி உயரத்தில் இந்த கும்பாபிஷேக பெருவிழா நடக்கவிருக்கிறது என்று சொன்னா அனைவரும் வரணும். உடலால முடிந்த உதவிகளை செய்யணும், தன்னால முடிந்த பொருள் உதவிகளை செய்யணும். ஏன்னா ஒரு கோவில் கட்டி அந்த கும்பாபிஷேகம் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இருக்கிற காலத்துல நம்ம இருக்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு வைபவம் நடக்கவிருக்கிறது என்று சொன்னால் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். தேதியினை திரும்ப குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா எதிர்வரக்கூடிய 25/3/2027 புதன்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:30க்குள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆஞ்சநேயர் நம்மோடு இந்த சம்ரோக்ஷண நிகழ்வினை கொண்டாடவிருக்கிறார். நாம் அனைவரும் ராமனுக்கு தாசனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு தாசனாக இருந்து பணிவிடையை செய்வோம் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். அனைவரும் இன்னிலிருந்து இந்த நிகழ்வு தொடங்கியாச்சு. ஒவ்வொரு நாளும் மிக பிரசித்தி பெற்ற வேத பட்டாச்சாரியார்கள்னா ஹோமங்கள் ஆகமங்கள்லாம் பண்ணி ஒவ்வொரு காலத்திற்கும் சிறப்பாக எல்லா விஷயங்களையும் செய்கிறார்கள். இதை கேட்கறதே புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியத்துல ஒவ்வொருத்தரும் காலையிலிருந்து சாயந்தரம் ஏகோப தினமாக எல்லோருக்கும் அன்னதானங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்தா எப்படி வருது என்ன பண்ணுவோங்கிற எந்த கவலையும் இருக்க வேண்டாம். ராமனுக்கு தாசனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் நமக்கும் அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அனைவரையும் எங்களுடைய ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேய சுவாமி சேவா ட்ரஸ்ட் திருவரங்கம் தென் அயோத்தி ஸ்ரீ ராம பட்டாபிஷேக ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேயர் சார்பாக வருக என்று வாசுதேவ மாமா சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.